நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B9. இதை வந்து நம்ம ஃபோலேட் இல்ல ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். B9ன்றது வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின். அதனால வந்து தினமும் நம்ம வந்து இது எடுத்தே ஆகணும். இது நம்ம அதிகமா எடுத்தாலுமே வந்து யூரின் மூலமாவோ வேற மூலமாவோ அது வந்து வெளியேறும். DNA மற்றும் RNA உருவாக்கத்திற்கு வந்து மிக மிக முக்கியமானது இந்த விட்டமின் B9. அது மட்டும் இல்லாம புரதம் மற்றும் ரத்தத்துல உருவாகக்கூடிய சிவப்பணுக்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு வேலையை வந்து B9 தான் செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்னென்னன்றதை நம்ம விரிவா பார்க்கலாம். நரம்பு மண்டல உருவாகிறதுக்கு வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஹோமோசிஸ்டைன் என்ற வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் நிச்சயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணின்றதை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாம இந்த கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு முதல் கொண்டு சுகர் முதல் கொண்டு வந்து அதனுடைய அளவுல இருந்து மாறுபடும். அதுல வந்து இந்த IBP உருவாகிறத வந்து தடுக்கிறது வந்து இந்த விட்டமின் B9 தான். மரபணு தகவல்களை கொண்டு செல்லக்கூடிய மனித உடலின் கட்டுமான தொகுதியான DNA, RNA இது எல்லாத்தையும் வந்து சரி செய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B9 விட்டமின். அப்புறம் ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வந்து தனித்தனியா உடைச்சு உடலுக்கு தேவையானதை மாத்திரதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த B9 விட்டமின். அடுத்து வந்து புற்றுநோயை வந்து குணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த B9 விட்டமினுக்கு தான் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம குழந்தைகளினுடைய நரம்பு குழாய்கள் பாத்தீங்கன்னா மூளையாகவும் அவங்களுடைய முதுகுத்தண்டாகவும் வந்து மாறுறதுக்கு இந்த B9 விட்டமினுடைய அத்தியாவசியம் மிக மிக அவசியமானது. இந்த விட்டமின் குறைபாடுகளினுடைய வெளிப்பாடு என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ரத்த சோகை அனிமியா வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கடுத்தது வாய்ப்புண்கள், அப்புறம் வந்து பிறவி குறைபாடுகள், நாக்கு வீக்கம், அதுக்கடுத்தது வந்து இதய நோய்கள், தண்டுவட பாதிப்பு, தசை பலவீனம், அன்னப்பிளவு. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதடு வந்து பிளவு மாதிரி இருக்கும். அவங்களால பேசவே முடியாது, பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து தெரியாது. ஸோ அது உருவாகிறதுக்கும் ஒரு இந்த குறைபாடு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வளர்ச்சி குறைபாடுகளும் வந்து இருக்கும். சிலர்லாம் வந்து ஏஜ் அதிகமானாலும் வந்து பாத்தீங்கன்னா உடல் அளவுலையும் மன அளவுலையும் வளர்ந்து இருக்க மாட்டாங்க. அதுக்கு இது வந்து இந்த குறைபாடு முக்கியமான காரணியா இருக்கு. அதுக்கடுத்தது வந்து மன அழுத்தம். இது நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடியதுதான். இதுக்கும் முக்கியமான காரணியா இருக்கு. இந்த விட்டமின் நிறைந்த உணவுகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம தினமும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கணும். அது நிறைய விட்டமின் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது கீரைகள் இருக்கு, பிரக்கோலி இருக்கு, அதுக்கடுத்து அவகோடா, அக்ரூட் பருப்பு, முந்திரி பருப்பு, காலிஃபிளவர், எள்ளு, அதுக்கடுத்து முளைக்கட்டிய பயிர். இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் D வந்து மிக அதிகமா இருக்கு. டாக்டர் ரே ஸ்ட்ராண்ட் அவர்களுடைய எழுதிய உங்களுக்கு டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படின்றதுல வந்து அவருடைய எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சில விட்டமின் B9 அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. 1 to 6 மாதங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 65 மைக்ரோகிராம் தேவைப்படுது. 7 to 12 மாதங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 80 மைக்ரோகிராம் தேவைப்படுது. 1 வயசுல இருந்து 3 வயசு வரையில இருக்கிறவங்களுக்கு வந்து 75 to 100 மைக்ரோகிராம் தேவைப்படுது. 4 வயசுல இருந்து 6 வயசு வரையில இருக்கிறவங்களுக்கு வந்து 75 to 400 மைக்ரோகிராம் வந்து தேவைப்படுது. 7 வயசுல இருந்து 12 வயசு வரையில இருக்கிறவங்களுக்கு வந்து 150 to 400 மைக்ரோகிராம் தேவைப்படுது. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 400 to 800 மைக்ரோகிராம் விட்டமின் தேவைப்படுது. ஏன்னா அது குழந்தைக்கு கோட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உருவாக கருவுக்குமே அவங்க இருக்கிறதுனால அது அதிகமாக. அதே மாதிரி தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா 260 to 800 மைக்ரோகிராம் வந்து தேவை. நியூட்ரலைட் கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி பிளஸ், அதே மாதிரி வந்து செரிட்டயன், அதுக்கடுத்து விட்டமின் D, ஈஸ்ட் பிளஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உணவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணை உணவுகளை குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கறது பெரிய சேலஞ்சு. அப்ப அது அவங்கள வந்து நம்ம சாப்பிட வைக்கணும். ஏன்னா இது மிக முக்கியமானது அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. ஸோ அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அவங்க விரும்புற மாதிரியான சிவபிள் சாக்லேட்டா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து எனர்ஜி ட்ரிங்காகவும் இருக்கு. இது நம்ம பால்ல காக்கலாம், இல்லைன்னா வந்து நமக்கு